الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، عن ابن مسعود رضي الله عنه قال: كنا مع رسول الله صلى الله عليه وسلم في قبة نحو من 40 فقال: أترضون أن تكونوا ربع أهل الجنة؟ قلنا: نعم. قال: أترضون أن تكونوا ثلث أهل الجنة؟ قلنا: نعم. قال: والذي نفس محمد بيدي إني لأرجو أن تكونوا نصف أهل الجنة، وذلك أن الجنة لا يدخلها إلا نفس مسلمة، وما أنتم في أهل الشرك إلا كشعرة البيضاء في جلد الثور الأسود أو كالشعرة السوداء في جلد الثور الأحمر. متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல் என்ற பாடத்தில் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் 40 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு கூடாரத்தில் தங்கி இருந்தோம். சொர்க்கவாசிகளில் 4 ஒரு பங்காக நீங்கள் இருந்திட விரும்புகிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆம் என்றோம். சொர்க்கவாசிகளில் 3 ஒரு பங்கினராக நீங்கள் இருந்திட விரும்புகிறீர்களா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆம் என்றோம். இந்த முஹம்மதின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, சொர்க்கவாசிகளில் பாதியாக நீங்கள் ஆகிவிடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். ஏனெனில் சொர்க்கத்தில் முஸ்லிமான ஆன்மாவை தவிர வேறு எதுவும் நுழைந்திட முடியாது. இணை வைப்போருக்கிடையே நீங்கள் கருப்பு மாட்டின் தோளில் உள்ள வெள்ளை முடியை போன்று உள்ளீர்கள், அல்லது சிவப்பு மாட்டின் தோளில் உள்ள கருப்பு முடி போன்று உள்ளீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் கணித்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினை பற்றி கூறுகின்றார்கள். தன்னுடைய உம்மத்தினர்கள் அதிகமானோர்கள் பாதிவாசி சொர்க்கத்தில் இருப்பார்கள். மீதம் பாதி மற்ற உம்மத்தினர்கள், நபிமார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களுடைய அவருடைய தொகை பார்க்கும் பொழுது பாதி சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள். மீது பாதி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொண்ட உம்மத்தினர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு வைக்கின்றார்கள். நீங்கள் விரும்புவதை விட நான் ஆதரவிக்கின்றேன். என்னுடைய உம்மத்தினர்கள் சொர்க்கத்தில் அவர்கள் பாதிவாசி, அவர்கள் அரைவாசி, அவர்கள் செல்வதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் யாராக இருப்பார்? ஒரு முஃமினாக தான் இருப்பார், ஒரு முஸ்லிமாக தான் இருப்பார். ஈமானுடன் தான் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியும். ஈமான் இல்லாமல் யாரும் சொர்க்கத்தில் நுழைந்திட முடியாது. இணை வைக்கக்கூடியவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அதை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களும் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் அவர்கள் நுழைய முடியாது. எதுவரை என்றால், ஒரு ஒட்டகம் ஊசியின் புதரில் ஊசியுடைய அந்த ஓட்டையில் எப்படி நுழையாதோ அதுவரை சொர்க்கத்தில் இவர்கள் நுழைய முடியாது. ஊசி மிகவும் ரொம்ப சிறிய ஒரு விஷயம், ஒரு பொருள். அதில் அந்த இருக்கக்கூடிய நூலை செலுத்துவதே ரொம்ப நமக்கு நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக செய்ய வேண்டும். அந்த இடத்தில், அந்த ஓட்டையில், அந்த ஹோல்ல ஒரு ஒட்டகத்தை நாம நுழைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகிறார்? சாத்தியமே கிடையாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ, ஷிர்க் செய்கின்றார்களோ, அல்லாஹை நிராகரித்தார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கி விட்டான். அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்கள் சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உம்மத்தினர்கள் அதிகமான நபர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த உம்மத்தினர்கள் தான் கியாமத் நாள் வரை வரக்கூடியவர்களாக இருப்பார். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எந்த ஒரு நபியும் வரக்கூடியவராக யாரும் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியான நபியும், குர்ஆன் என்பது கடைசியான வேதம். இந்த 2 தான் யார் இந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ இந்த 2ஐ அவர்கள்
ஏற்றுக்கொள்வதுதான் மிக அவசியமாக இருக்கின்றது. அது யூதனாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு நபியை அவர் என்ன பின்பற்றக்கூடியவராக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டால்தான், குர்ஆனை ஏற்றுக்கொண்டால்தான் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியும். கலிமா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரும் சொர்க்கத்தில் போக முடியாது. சிலர் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க, அவங்களுடைய கேள்வி கேட்கறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அவன் நிராகரிக்கான், சொர்க்கத்துல போக முடியுமான்னா சொல்லக்கூடிய பதில் என்ன? 0.00001% சொர்க்கத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இன்டர்நேஷனல் ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர்கள் கேட்கப்படுகின்றது. அதனால்தான் சொல்றது, பிரதர்ஸிடம் நாம அல்லது இந்த ஸ்பீக்கர்ஸிடம் நாம மார்க்க விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது வழிகேடுதான் நமக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறுகின்றார்கள், ஒரு யூதனாக இருக்கட்டும், ஒரு நசாரா கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அவன் என் மீது ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே சொல்லும் பொழுது, லவ் கான மூசா ஹய்யன் லமா வஸிஅ லஹு இல்லா இத்திபாஇ, மூசா அலைஹிஸ்ஸலாமும் உமரே, மூசா அலைஹிஸ்ஸலாமும் இப்பொழுது ஹயாத்தாக இருந்திருந்தார், உயிரோடு இருந்திருந்தார், அவர்களுக்கு வெற்றியும் என்ன எதில் இருக்கு? என்னை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கின்றது, என்னை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் உடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது மிக மிக அவசியமானது. அந்த நபியுடைய பரிந்துரை நமக்கு தேவை என்றால் அவர் காட்டி தந்த வழி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை விரும்புவது என்பது கண்டிப்பாக நாம அனைவரும் விரும்பக்கூடியவர்கள் தான். ஆனால் அதற்கு முயற்சி செய்யும். எந்த ஒரு முயற்சி இல்லாமல் எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட வேண்டும், நான் பாஸ் ஆகிவிட வேண்டும், எனக்கு சிறந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்கும் என்று நாம செய்தோம் என்றால் அது நாம் தான் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்முடைய முயற்சி எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுதான் நமக்கு அதோடைய பிரதிபலன் இருக்கும். மனிதனுக்கு என்ன, அவன் என்ன முயற்சி செய்தானோ அதுதான் அவன் பெறுவான். கண்டிப்பாக அவனுடைய செய்த முயற்சி, அவன் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் எஃபோர்ட்ஸும் அவன் என்ன செய்வான், கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட் அவன் பார்ப்பான் என்று அல்லாஹ் திருமறையில் கூறியிருக்கேன். இப்போ நாம அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக இருக்கின்றோம் என்ற அந்த பெருமையோ அல்லது அந்த ஒரு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த பாக்கியம், இதை கொண்டு நாம சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்றால் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவரை நாம் பின்பற்றவில்லையோ, அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி பிரகாரம் நாம் நடத்தி கொள்ளவில்லையோ அதுவரை நாம சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழி அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட வழி, அல்லாஹ்வால் விரும்பியதும் அங்கீகரிக்கப்பட்டதும் பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கம், ஒரு நெறிமுறையாக இருக்குது. இதை ஏற்றுக்கொண்டால் தான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான உம்மத்தினர்களாக சொல்லப்படும். ஹதீஸில் திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸில் முஸ்னத் திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸில் சொர்க்கவாசிகளுடைய அணிவகுப்பு, அந்த சஃப்பை பற்றி சொல்லும் பொழுது 120 சஃப்புகள் இருக்கும். சொர்க்கவாசிகளுடைய சஃப்பு 120 சஃப்புகள் இருக்கும். அதை சொல்லும் பொழுது மின்ஹா ஸமானூன மின் ஹாதில் உம்மா, அதில் 80 இந்த உம்மத்தினர்களாக இருப்பார். 80 சஃப் அதில் இந்த உம்மத்தினர்களாக இருப்பார்கள் என்று திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸ் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவருடைய உம்மத்தினருக்கு சிறப்புகள் அதிகமாக வழங்கப்பட்டது. ஏனென்றால் மற்ற உம்மத்தினர்களுக்கு கணக்கிடும் பொழுது இந்த உம்மத்தினர்கள் பலவீனமான, நம்முடைய சக்தியும் சரி நம்முடைய தோற்றத்திலும் சரி நாம மற்ற உம்மத்தினர்களை கணக்கிடும் பொழுது, அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கம்பேர் செய்யும் பொழுது நாம் பலவீனமானவர்கள். அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மேராஜுடைய இரவுல திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேராஜுடைய தொழுகையுடைய பெற்றுக்கொண்டு வரும் பொழுது, நீங்க திரும்பி போங்க, அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்க, குறைத்து கொடுக்குமாறு, என்னுடைய உம்மத்தே செய்யாது, உங்களுடைய உம்மத் இன்னும் இதை செய்ய முடியாது என்று அவர்களை அனுப்பி கடைசி 5 ஐவேளை தொழுகையை தொழுவதற்கான கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். ஆக கணிச்சுக்குரியர்களே, நாம் அல்லாஹ் மீது ஆதரவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது நாம் ஆதரவு கொள்ள வேண்டும் என்றால் அது உண்மையான ஆதரவு எப்படி இருக்க வேண்டும்? முயற்சியுடன் நம்ம ஹோப்பும் அல்லாஹ் மீது நாம ஆதரவு வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய சிறு குறு தவறுகளை அவன் மன்னித்து நமக்கு பெரிய ஒரு சிறந்த ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால்
நம்முடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லை, எதுவுமே முயற்சி இல்லாமல் வெறுமனே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர் என்ற காரணத்தை கொண்டு சொர்க்கத்தில் செல்ல முடியும் என்றால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அவங்க பணிவிடை செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷமாகி என்ன வேணும் கேளுங்க என்று கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, உங்களுடைய தோழமை வேணும் எனக்கு, உங்களுடன் இருக்கும் சொர்க்கத்துல. வேற கைரதாலிக்க, சரி வேற ஏதாவது இருக்கா என்று கேட்கிறாங்க. இல்ல, அது இதுதான் எனக்கு வேண்டும் என்று அந்த சஹாபி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, அஐனுனி பிகத்ரத்தி சுஜூத், எனக்கு உதவி செய், நீ அதிகமாக சஜ்தா செய்து. என்ன அர்த்தம், அதிகமான பேணுதல் வாழ்க்கை இபாதத்தில் உடைய நேரத்தை நீ கழித்து எனக்கு பரிந்துரை செய்வதற்காக உதவி செய்வாயாக. அப்போ நான் யார் ஒரு அடியான் அல்லாஹை வணங்கிய நிலையில் ஆதரவு வைக்கின்றார்களோ கண்டிப்பாக அதன் அல்லாஹ் தஆலா அந்த ஆதரவை அவன் கண்ணியப்படுத்துவான், அதை அவன் ஏற்றுக்கொள்வான். இல்லை வெறுமனே நாம ஆதரவு வைத்துவிட்டு எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு நம்முடைய முயற்சிகள் செய்யவில்லை என்றால் அது நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். அது உலகத்திலும் அதே சட்டம்தான். ஆக நாம அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பதற்காக அவன் தயாராக இருக்கின்றான், நமக்கு சொர்க்கத்தில் புகச் செய்வதற்கும் அவன் விரும்புகின்றான். ஆனால் நாம் அதற்கு முன்னேற்றம் உள்ளது முயற்சிகள் நாம செய்து முன் வர வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைக்கக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் என்றென்றும் கொடுத்தருள்வானாக. திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை அந்த சிபாரிசுக்கும் பரிந்துரைக்கும் உரிமையாளர்களாக அல்லாஹ் நம்மை மறுமையில் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.